வணக்கம். செல்வகுமாரின் தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2025 மே 15 வியாழக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தற்பொழுது இந்த மாவட்டங்களில் தென்காசி மாவட்டத்தோட வடக்கு பகுதியில் மழை தொடங்கியிருக்கு. அதாவது விருதுநகர் மாவட்ட எல்லை பகுதி சிவகிரி மற்றும் சங்கரங்கோயில் இடைப்பட்ட பகுதியில், ராஜபாளையத்துக்கு தெற்கே விருதுநகர் மாவட்ட எல்லை பகுதியில் நல்ல மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு. மேலும் இன்றைய மழைப்பொழிவை பார்த்தீங்கன்னா அப்படியே திருநெல்வேலிக்கு வடக்கேயும் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு. அதாவது திருநெல்வேலிக்கு வடக்கே இருக்கக்கூடிய, அதாவது தாழையுத்தூர், அதற்கு வடக்கே, இன்னும் சரியாக சொல்லப்போனால் கோவில்பட்டிக்கும் திருநெல்வேலிக்கும் இடைப்பட்ட பகுதி, வீரகேரளம்புதூருக்கும் கயத்தாருக்கும் இடைப்பட்ட பகுதியில் மழை தொடங்கியிருக்கு. இடி மின்னலுடன் கூடிய மழை. இன்றைய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா இந்த 4 மாவட்டத்திலையும் இன்று மாலையில் ஒதுக்குதலுடன் ஆங்காங்கே மழை இருக்கும். இன்று ஒரு 6 மணி வரைக்கும் தான் இந்த வாய்ப்பு, 7 மணி வரைக்கும் இருக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இரவெல்லாம் மழை இருக்காது, மாலை மழை தான் இந்த மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும். ஆங்காங்கே 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 இருக்கும், தவிர ஒதுக்குதல் அதிகமாக இருக்கு இன்னைக்கு. ஆனால் நாளைக்கு ஒதுக்குதல் குறையுங்க. நாளை ஒதுக்குதல் குறையும், ஆனால் ஒதுக்குதல் இருக்கும், குறையும் இந்த மாவட்டங்களில். சனிக்கிழமை 17ஆம் தேதி ஒதுக்குதல் இன்றி பொழியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது, நல்ல மழை பொழிவு. ஆனால் ஒதுக்குதல் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. தென்கோடியில் இருக்கு இந்த மாவட்டத்துக்கு தான் கொஞ்சம் காற்று பகுதி, அதாவது வெப்பச்சலனம் ஏற்படுத்துவதற்கு சாதகம் இல்லை. தென்மேற்கு பருவமழை மிகச்சிறப்பாக பெய்யும் இந்த மாவட்டம். ஆனால் இந்த 18, 19 கூட காற்று சுழற்சி வடக்கு நோக்கி நகரம் என்பதனால 18, 19 கொஞ்சம் கனமழை இருக்கு. 19ஆம் தேதி நல்ல மழை இருக்கு, 20ஆம் தேதி நல்ல மழை இருக்கு. ஆனால் ஒதுக்குதலுடன் தான் இருக்கும் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். விருதுநகருக்கு அதாவது கோவில்பட்டிக்கு வடக்கே தான் மழை இருக்கும். கோவில்பட்டி கூட சிறப்பான மழை இருக்குங்க. இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வடக்கு பகுதி, அதாவது தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பகுதி, விளாத்திக்குளத்துக்கு வடக்கே கோவில்பட்டி ஒட்டிய பகுதி, அதேபோல் சிவகிரி சங்கங்கர கோயிலுக்கு அந்த பகுதி, அதாவது இந்த காற்று பகுதி இருக்குல்ல, செங்கோட்டை காற்று பகுதிக்கு வடக்கே தான் பெய்யும். ஆனால் இன்னைக்கு கயத்தார் ஒட்டி மழை இருக்கு. ஆனால் நாளையும் இருக்கு, ஒதுக்குதல் இருக்கும். அந்த 3 நாள் ஒதுக்கி இருக்குங்க. 15, 16, 17, 18லேருந்து பரவலாயிடும். இதில் இந்த மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா 21லேருந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. காரணம், கொஞ்சம் தென்மேற்கு பருவமழை கன்னியாகுமரியில் 23ஆம் தேதியே தொடங்கலாம். அதாவது ஒட்டுமொத்த கேரளாவில் தொடங்குறதா 26ஆம் தேதினு சொல்லியிருக்கோம். 25 தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 23ஆம் தேதி கொஞ்சம் கூடுதல் மழை இருக்குங்க. 23ஆம் தேதி சாரல் மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை போல் வலுவாக பொழியும். இந்த 4 மாவட்டங்கள்லையும் சாரல் இருக்கும். இனிமேலாம் வெயில், வெப்பம், அனல் எல்லாம் எதுவும் கிடையாது. இனிமேல் குளிர்ந்து விடும் ஒட்டுமொத்தம். ஆகவே 23ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு அதிகரிக்கும். இந்த தென்கோடியை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து கொஞ்சம் அதிகரிக்கும். 18, 19, 20, 21 இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். 22, 23 அதிகரிக்கும். 24லாம் ஒதுக்கவே ஒதுக்காது. 24லாம் கனமழை இருக்குங்க. 24லாம் கன்னியாகுமரி மாவட்டம் தென்மேற்கு பருவமழை வலுக்கப் போகுது. திருநெல்வேலி மாவட்டத்திலையும் செங்கோட்டை, குற்றால வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகிறது. வரக்கூடிய 24, 25, 26 மாத இறுதி நாள்லாம் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கு. தென்மேற்கு பருவமழை வலுக்கப் போகிறது. முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிகச்சிறப்பான மழைப்பொழிவை கொடுக்கும். அதற்கு முன்னாடி காற்று பகுதி, கணவாய் பகுதிகளில் வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு 17, 18, 19, 20, 21, 22 வரைக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி கொடுக்கும் என்பதை. ஆனால் ஒதுக்குதல் இருக்கும். தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலையில் கன்னியாகுமரியில் பரவலாக இருக்கும். திருநெல்வேலி, தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் இருக்கும். ஆகவே கிழக்கு பகுதியில் ஆங்காங்கே இருக்கும். ஆரல்வாய் மொழி காற்று வந்து அப்படியே ராதாபுரம் வரைக்கும் கூட சாரலை கொடுக்கும். அதெல்லாம் வந்து 24ஆம் தேதிக்கு மேலே 23ஆம் தேதியே கிடைக்கும். ஆனால் அதுக்கு முன் ஒதுக்கி ஆங்காங்கே மழை இருக்கும். தொடர்ந்து இணைந்துங்கள். அப்படின்னு சொல்ல நன்றி.